வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளம், வாழ்க வளமுடன். என்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். இது எவ்வளவு முக்கியம்னா, எப்படி சொல்றது, இந்த ஒரு சிந்தனையே போதும் ஒட்டுமொத்த உலகத்திற்கு, ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு. அப்படி ஒரு சிந்தனை இருக்குமா அப்படின்னா இந்த சிந்தனை தான். அதைத்தான் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் சிந்திக்க போறோம். இது எந்த அளவுக்கு நீங்க ஆழமா நம்ம சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஞானம் அடைகிறதா இருந்தாலும் சரி, உலக அமைதி அடைகிறதா இருந்தாலும் சரி, சாத்தியம். சரி, அப்படி என்ன முக்கியமான சிந்தனைனா, இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய எண்ணத்தினுடைய ஆற்றல் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையா மாறுது இல்லையா? எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் மகரிஷி அவங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மிகப்பெரிய சக்தி வந்து நம்முடைய எண்ணம், நம்முடைய மனம், அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையும் கூடதான். அப்போ இந்த எண்ணத்தை நாம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, தூய்மையாக, உயர்வானதாக, நல்லதாக நம்ம வைத்துக் கொள்ளணும் இல்லையா? எண்ணம் சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். ஏன்னா எண்ணம் போலதான் வாழ்க்கை அப்படிங்கிறப்போ, எண்ணம் நல்லா இருக்குதுங்கிறப்போ வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா நல்லா இதாக ஆகும், வேற வழி இல்லை. அப்போ அந்த எண்ணம் எல்லாருக்கும் நல்லா இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஓப்பனா சொல்ல இல்லை. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த எண்ணங்கள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய கருவமைப்பு. ஹெரிடிட்டரியா நமக்கு பல ஆயிரக்கணக்கான பதிவுகள் நம் மனதுக்குள் இருக்குது. அது எண்ணங்களாக எழுச்சி பெற்று வருது. அதனால எல்லாருடைய எண்ணங்களும் உயர்ந்ததா, தூய்மையானதா இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது, இல்லை. ஆனா இது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது. ஏன்னா இதுதான் என்னோட வாழ்க்கையவே தீர்மானிக்கும் இல்லையா? அப்போ இதைய நான் சரி பண்ணும் போதுதான் என்னோட வாழ்க்கை சரியாகும். சரிங்களா? பட் இது வந்து சூட்சமமா இருக்கிற ஒரு விஷயம், ஸ்தூலத்தில் இல்லை. பட் இந்த சூட்சமம் தான் ஸ்தூலத்தை இயக்குது இல்லையா? கண்ணுக்கு தெரியாத ஒரு மனோ ஆற்றல், என்ன ஆற்றல் தான் கண்ணுக்கு தெரியற என்ன இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து பேசிட்டு இருக்கேன், நீங்க இத்தனை பேர் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எது உங்களை கேட்க வைக்குது, எது என்ன பேச வைக்குது? சரிங்களா? இந்த எண்ணங்கள் தான் இப்ப நம்மளை இயக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்ப இந்த எண்ணங்களை நாம் உயர்வானதா வச்சுக்கிட்டா நம்மளோட சொல் நல்லா இருக்கும், செயல் நல்லா இருக்கும், பழக்கம் நல்லா இருக்கும், வழக்கம் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப எண்ணத்தை நல்லா வச்சுக்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கணும், நல்லதே நினைப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த நல்லதே நினைக்கிறது எப்படி, எது நல்லது? சரி, அப்ப நல்ல எண்ணங்களை எப்படி நம்ம வைத்துக் கொள்வது, எப்படி தீய எண்ணங்களை கண்டுபிடித்து நம்ம கிட்ட இருந்து விளக்குவது அப்படிங்கிறது தான் மகரிஷி அவங்க அந்த எண்ணத்தை மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணி எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்தாங்க. எண்ணம் ஆராய்தல் பயிற்சி கொடுத்தாச்சு. அப்ப அந்த எண்ணத்தை எப்படி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத தான் மகரிஷி இந்த கவியில நமக்கு தெளிவா விளக்குறாங்க. சரிங்களா? மற்ற எல்லா கவியை விட இந்த கவிக்கு நீங்க ஒரு ஒரு 1000 மடங்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கவி இது. சரிங்களா? சரி. கவியினுடைய துவக்கம், எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி, எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி. சரி, எண்ணத்தை, நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை அந்த எண்ணத்தாலேயே எண்ணி பார்க்கணும்னு சொல்றாரு. ஏன்னா எண்ணத்தை வேற எந்த கருவியும் கொண்டு உங்களால கணிக்கவோ, அதைய சரிப்படுத்தவோ, சீரமைக்கவோ முடியாது.
எண்ணத்தை வைத்துதான் எண்ணத்தை சரி பண்ணும். மனதை கொண்டுதான் மனதை சரி பண்ணும். சரியா? வேற எந்த கருவிகளாலும் மனதை சரி பண்ண முடியாது, எண்ணங்களை சரி பண்ண முடியாது. அடுத்தவங்க உங்களுக்கு எவ்வளவு வேணா அட்வைஸ் கொடுக்கலாம். பட் உங்க மனதுல உங்க எண்ணத்துல ஓகே அல்லது நாட் ஓகே இப்படி ஏதாவது ஆனாதான் மாற்றம் வரும். மகாத்மா சொல்லுவாங்க, உன்னுடைய எண்ணத்தினுடைய அனுமதி இல்லாமல் உன்னை யாரும் காயப்படுத்தவோ மகிழ்ச்சிப்படுத்தவோ முடியாது. யோசித்து பாருங்க. நம்ம மனதுல அவன் நம்மளை பற்றி 1000 சொல்லட்டும், உங்க மனதுல அவன் பத்தி அப்படித்தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களை அது பாதிக்காது. ஆனா அவன் உங்களை பற்றி ஒண்ணு சொன்ன உடனேயும் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டானா அப்படின்னு நீங்க நினைச்சுட்டா அந்த துக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கவும் முடியாது. அதனாலதான் புறத்துல 1000 காரணிகள் இருந்தாலும் அகத்துல நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். அப்ப எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி அப்படி எண்ணும் போது எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு 2 விஷயம் சொல்றாங்க. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு. அது என்ன இருப்பிடம்? அது எங்கிருந்து வருது? இப்ப நீங்க இருக்கிற இடம்னா இருப்பிடம் சொல்றீங்கல்ல, இப்ப அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருது? என்ன பர்பஸ்க்காக வருது? தேவையினால வருதா? பழக்கத்தினால் வருதா? பிறர்மன தூண்டுதலால் வருதா? சூழ்நிலையால் வருதா? கருவமைப்பால வருதா? தெய்வீகத்தால் வருதா? எந்த இடத்திலிருந்து எண்ணம் எனக்கு தோன்றுகிறது? எண்ணத்தின் இருப்பிடம். இயல்பு, அந்த எண்ணத்தோட இயல்பு என்ன? இயல்புனா அதனோட தன்மை. ஒருத்தரோட இயல்பு என்னன்னு கேட்குறீங்களா? அந்த பொருளோட இயல்பு என்னன்னு கேட்கிறோம்ல, அது மாதிரி இந்த எண்ணத்தோட இயல்பு என்ன, அதனோட தன்மை என்ன, கேரக்டர் என்ன? இது நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கோ மனதிற்கோ நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா? எந்த அளவுக்கு கெட்டது கொடுக்கும், எந்த அளவுக்கு நல்லது கொடுக்கும்? சரிங்களா? அப்ப அந்த எண்ணத்துக்கு ஒரு இயல்பு இருக்குதுல்ல, ஒரு விளைவு வரும்ல, நன்மையோ தீமையோ ஒரு விளைவு வரும். சரியா? அப்போ அந்த எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு. அதனுடைய இருப்பிடத்தை நம்ம கண்டுட்டோம், அதனுடைய இயல்பையும் கண்டுட்டோம். சரிங்களா? இப்ப எதனால வருதுன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு எண்ணம் வர்றப்பவே அந்த எண்ணத்தை நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த 6 காரணத்துல என்ன காரணத்தினால் வருதுன்னு தெரிஞ்சிடும். அதற்கு அடுத்தது அது மறுபடியும் இதனோட விளைவு என்ன வரும்னு யோசிச்சீங்கன்னா சரிதானுங்களா, இது நன்மை கொடுக்குமா தீமையை கொடுக்குமான்னு கண்டுபிடிச்சிடும். 2 லைன். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால். இப்படி நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டு அந்த எண்ணத்தை அந்த எண்ணத்திலேயே நிலைக்கச் செய்தால் எண்ணம் அது பழக்கத்தால் தெளிந்து போகும். இதுதான் முக்கியமான விஷயம். எண்ணம் அது பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போதே, இப்ப ஒரு 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 ஸ்டான்ஸா மகிழ்ச்சி முடிக்கிறாங்க. அப்போ அந்த எண்ணத்தை எண்ணத்தில் நீங்க நிலைக்க செய்துட்டீங்கன்னா இந்த எண்ணமே பழக்கத்தால தெளிந்து போகும். இது எப்படி பழக்கம்? பழக்கம்ங்கிறது என்ன? ஒரு நல்ல பழக்கம் அல்லது தீய பழக்கம். இப்ப நமக்கு எண்ணங்கள் தனக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுக்கிற மாதிரியான பழக்கத்துக்கு இயல்பா வந்துடுச்சு. நம்மளை பற்றி கெட்டதோ அடுத்தவங்களை பற்றி கெட்டதோ நினைக்கிறோம் இல்லையா? அந்த எண்ணத்தினுடைய விளைவு சொல்லா செயலா வெளிப்படுது. அப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கல நம்ம லைஃப்ல. இந்த எண்ணம் நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா, இது என்னோட எண்ணம் தானா இல்ல அடுத்தவங்களோட தூண்டுதல்ல எனக்கு ஒரு எண்ணம் நான் செயல்படுத்திட்டு இருக்கேன். நிறைய பேர் அப்படித்தானே வாழ்றோம். எனக்குன்னு ஒரு எண்ணம் இல்லை, அது அப்படி இருக்க வேண்டியது அவசியமும் இல்லை. சரிங்களா? அதாவது இந்த அண்ணாமலைன்னு ஒரு படம், அதை பத்தி நிறைய பேர் நல்லா பேசுவாங்க. ரஜினி படம் செமையான ஹிட்டான படம். அவரோட நண்பர் அவரை ஏமாத்திடுவாரு.
ஏமாத்தின உடனே இவர் வந்து போய் கடுமையா உழைச்சு பெரிய ஆளாகி சக்சஸ் ஆகி காமிப்பாரு. அதுல அவரே ஒரு இடத்துல யோசிப்பாரு, நம்ம யாருக்காக இந்த வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டோம்? எப்படி ஒரு ஆனந்தமா சந்தோஷமா உறவுகளோட மாடுகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் ஒரு நண்பனுடைய பகையால அவன் கஷ்டம் தான் கொடுத்தான், கரெக்டு தான், தப்பில்லை. பட் வாழ்ந்து காட்டுறதுங்கிறது ஓகே. பட் இன்னும் ஒரு படி மேல போனா, இவனுக்காக நான் என்னோட வாழ்க்கையை என்ன பண்ணிட்டேன்? 20 ஆண்டு 30 ஆண்டு கால வாழ்க்கைய கடினமா தொழில், போராட்டம், ஓட்டம், பணம் இப்படியே போயிடுச்சு. அந்த அற்புதமான வாழ்க்கை போயிடுச்சுல்ல, இல்லையா? அப்போ இது எதனால்னா பிறர்மன தூண்டுதல். இப்போ அவரோட ஒரு செயலால நமக்குள்ள ஒரு தூண்டுதல் ஆகி நாம் அதை ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு உலக மாயைக்குள்ள சிக்கி வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். பணத்துக்கு பின்னாடியே ஓடி ஓடி. புரியுதா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் யோசிக்கணும். நாம் இது செய்யறது சரியா? இது தேவைதானா? இதனோட விளைவு நல்லது வருமா கெட்டது வருமா? இப்படி நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள், அதை ஆய்வு செய்யக்கூடிய பழக்கம் நமக்கு வரணும்னு மாதிரி சொல்லுவாங்க. பழக்கம் வந்துடணும். அது பழக்கமாவே மாறிடணும். பழக்கம்னா என்ன? ரொட்டீன் ஹேபிட்டா மாறணும். காலையில எழுந்திரிச்சா ப்ரஷ் பண்றீங்க, குளிக்கிறீங்க, சாப்பிட்றோம். இதெல்லாம் எப்படி பழக்கமாகுதோ அப்படி இந்த எண்ணத்தை நாம ஆய்வு செய்யறது பழக்கமா மாறணும். பழக்கம் ஆயிரும். எப்ப? எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெரிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று ஒரு தாட் நமக்கு வர்றப்பவே என்ன கேட்கணும்? இது ஏன் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கொஸ்டினை நம்ம வைக்கணும் அப்படின்னு மதுரை சொல்றாங்க. எண்ணமது எழும்போதே இது ஏன் வருதுன்னு நீங்க கேள்வி என்று அதே எண்ணத்தால்தான் கேட்கணும். எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். மேல சொன்னதேதான். எண்ணம் வர்றப்பவே ரெண்டு விஷயத்த மகரிஷி இந்த இதுல நமக்கு சொல்றாரு. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணிங்கிற ஒரு டாபிக்கை கொண்டாந்து பழக்கத்தால தெரிந்து போகணும்னு கொடுத்துட்ட மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? ஒரு எண்ணம் உனக்கு வர்றப்பவே இது ஏன் என்று எண்ணத்தால் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா அந்த எண்ணத்துக்கான காரணம் அப்படியே கண்டுபிடிச்சோம்ல, அப்படியே யோசிச்சோம்ல, காரணம் என்ன, காரணம் விளைவு என்ன வரும், இந்த இரண்டும் அது கண்டுபிடிச்சிடும். அப்படி கண்டுபிடிச்சிருச்சுன்னா எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். இவ்வளவுதான், சிம்பிள். இது எவ்வளவு சிரமமான வேலை? ஒன்றும் சிரமமான வேலை இல்லை, ஆனா செய்யற சிரமம் தான். எப்பவுமே ஈஸியான வேலை தான் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா அது நமக்கு ஒன்றும் பழக்கம் ஆகல. சரியா? ஆக்சுவலா சும்மா இருக்கிறது ஈஸியான வேலை மாதிரி தான் தெரியும், இல்லையா? ஆனா மெடிடேஷன் கண்ண மூடி போது நம்ம சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றப்போ அது என்ன ஆகாது? சும்மா இருக்க முடியாது நம்மளால. அதுதான் மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. அது மாதிரி இந்த எண்ணங்கள் அதை பற்றி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, இல்ல பெரிய ரகசியம், பெரிய கம்பசூத்திரம் கண்டே பிடிக்க முடியும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, இல்லையா? ரொம்ப எளிமையான விஷயம் ஆயிடுச்சு. உனக்கு வர்ற எண்ணத்தை அது வர்றப்பவே அது ஏன்னு நீ ஒரு கேள்வி கேளு. ஏன் வருது? எண்ணம் வந்து எழும்புவதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சும்மா லகுவா, இயல்பா, ஈஸியா, சுலபமா. சுலபமா இந்த வேலையை செய்யலாம்னு சொல்றோம். அந்த மாதிரி சுலபமாக இது ஏன்னு கேட்டாலே அது சொல்லிடும். இது என்ன காரணத்தால இது வந்திருக்கு, விளைவு என்ன நடக்கும். ஒருத்தங்க வீடு கட்டியிருக்காங்க, நம்ம போறோம். எதுக்கு போறோம்? அவங்க நல்லா கட்டியிருக்காங்க, அவங்கள நல்லா வாழ்த்துறதுக்காக போறோம். ஆனா அங்க போன சூழல்ல என்ன தோணும்? நம்மளும் இப்படி ஒரு வீடு, அப்படின்னு தோணும். சரிங்களா?
இப்ப இது எதனால வந்த எண்ணம்? அந்த சூழலால வந்த எண்ணம். சரியா? உங்களுக்கு ஆல்ரெடி வீடு இல்லைன்னு வந்தா கூட பரவாயில்ல. இப்ப உங்களுக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க வேற எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு. அப்ப இந்த மாதிரி நம்ம கட்டணும் ஒண்ணு. இது தேவையான்னு யோசிக்கணும். சூழ்நிலையால வந்தது. இப்ப வீடு இல்லாத நபர்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா தப்பு கிடையாது. சரிங்களா? சரி, வீடு கட்டலான்னு ஒரு எண்ணம் தாட் சூழலால் வருது. அது இதான் மாதிரி சொல்றாங்க. ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்ம இந்த வீடு கட்டணும்னா நமக்கு ஒரு வீடு கட்டணும்பான்னு ஒரு எண்ணம் வருது. அப்ப இது ஏன் வருதுன்னு நீங்க கண்டு தேவையால வந்ததா? ம். தேவைதான். நமக்கு ஒரு வீடு வேணுங்கிறது தேவைதான் இருக்குது. தேவை, கர்மம் தேவை. பழக்கம். பழக்கம் நமக்கு இல்லை. வீடு வாங்குறதுன்னு பழக்கம் இல்லை. ரெகுலரா வாங்கி வாங்கி பண்றதுன்னு பழக்கம் இல்லை. பிறர் மன தூண்டுதல். யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் அந்த வீட்டுல உங்களுக்கு வந்து நீங்க ஃபங்க்ஷன் போறப்போ, பாத்தியா அவன் கட்டிட்டான், நீ எப்ப கட்ட போற? நிறைய பேர் இந்த கல்யாணத்துக்கு வந்த ஒன்றரை கல்யாண சோறு எப்போ? சரி, ஆமா, அவன் கல்யாண சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு அடி வாங்கி போட்டுருக்கான். இவர் அதையும் நம்மளதே வாங்கி பார்க்கணும். சரி, அப்ப சம்திங் இல்லையா? கம்முன்னு இருந்திருப்பான். இப்ப வீட்டை கட்டி லோன்ல போயிட்டு லோ 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 லோன்னு ஓடுவான். சரியா? வீடு கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதற்கான ஒரு சூழலை உருவாக்கிக்கணும் இல்லையா? ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வருஷம் 1 லட்சம் 1 லட்சமா சேர்த்துனீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல கொஞ்சம் சேர்த்து கட்டினோம்னா தொந்தரவு இல்லை. இன்னைக்கு எல்லாம் இஎம்ஐ பேஸ்ல லோன் பேஸ்ல நிறைய கட்டிடுறோம். கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கட்டுறதுக்கு நம்ம வாழ்க்கை முழுக்க ஓட வேண்டியதா இருக்கு. சந்தோஷமா இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு தாட் வர்றப்பவே நாம என்ன பண்ணணும்? இது தேவையா? இது ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கணும். நல்ல எண்ணங்கள் நிறைய வரும். சரிதானுங்களா? ஒருத்தர் வீடே இல்லாதவங்க ஒருத்தர் வீடு கட்டுறப்ப நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் அவங்கள மாதிரி கட்டணும், இவங்கள மாதிரி கட்டணும், அவங்கள விட எக்ஸ்ட்ரா கட்டணும், இன்னும் 4 வீடு கட்டி விடணும். சரியா? இப்படி எல்லாம் போறப்போ உங்களுக்கு அது வந்து தேவையில்லாத எண்ணங்கள் ஆயிடும். சரி, தேவை, பழக்கம், சூழல், பிரமண தூண்டல் 4 எதுல வேணா வரலாம். கருவமைப்புல கூட வரலாம். தெய்வீகத்துல கூட வரலாம். ஒரு 1000 வீடு கட்டி ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு ஒருத்தர் நினைக்கலாம். சரிங்களா? அது எதனால வந்த எண்ணம்? தெய்வீக தன்மையால். அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏதாவது கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு வீடு கொடுத்தா நல்லா இருக்குமே நினைச்சிருப்பாங்க. குடிசையில வாழ்ற மக்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்குமா இல்லையா? இல்லையா? அப்போ அந்த எண்ணங்கள் செயலாகி ஆராய்ச்சி மூலமா அந்த செயலுக்கு வரும். அப்ப இது ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிக்கும். விளைவு என்ன வரும்? அது ரொம்ப முக்கியம். விளைவு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வீடு கட்டலாம்னு ஒரு தாட் வருதுன்னா இது எதனால வந்தது? தேவையில்லை, பழக்கம் இல்லை, சூழல் இல்லை. இந்த அக்கா சொன்னாங்க அதனால வந்துருச்சு. அப்ப பெருமானத்தை தோணுது. இல்ல அந்த வீட்டை பார்த்தாலே வந்துருச்சு. அப்போ சூழல். அந்த சூழலை பார்த்தோன்னே எனக்கு என்ன வந்துருச்சு? சரி, விளைவு நான் சரி நான் போய் வீடு கட்டுறேன்னு போறேன். என் கையில எந்த இருக்குது? ஒண்ணும் இல்லை. இப்ப எல்லா பக்கம் போர்டு போட்டிருக்காங்க. 20 லட்சம், 10 லட்சம், 25 லட்சம், 35 லட்சத்துல வீடு அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்தால் போதும் உங்களுக்கு வீடு அப்படின்லாம் போட்டிருக்கேன். நாங்க போனீங்கன்னா என்ன ஆகும்? 1000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்து 25 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கடன் போட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு கட்ட வேண்டி வரும்? உங்க வருமானம் எவ்வளவு ஆகும்? இப்ப எவ்வளவு செலவாயிட்டு இருக்குது? இப்ப வாடகை ஒரு 5000 ரூபாய்க்கு கேட்குறீங்க, ஓகே. அப்ப ஒரு 5000 ரூபாய் கட்டுற மாதிரியான ஒரு லோனுக்கு போனீங்கன்னா ஓகே. இல்ல உங்களுக்கு ஒரு 30,000 சம்பளம் வருது, 5000 ரூபாய் வாடகை கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் மாசம் மிச்சம் ஆகுது. மிச்சம் 20,000 ரூபாய் வச்சு வீட்டு ரன் பண்ணிக்கிறீங்க. இப்ப 5000 ரூபாய் மிச்சம் ஆகுது. அப்ப 10,000 ரூபாய் லோன் கட்டுற மாதிரி கட்டினா கூட ஓகே. அதுக்கே போகக்கூடாது. ஏன்னா நிர்பந்தம் ஆயிடும். இப்ப உங்களுக்கு அந்த 5000 ரூபாய் வராம விட்டா கூட இப்ப உங்களுக்கு தொந்தரவு இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 25,000 ரூபாய் இருக்கிற இடத்துல செலவுக்கு தேவை இருக்கிற இடத்துல 30,000 ரூபாய் வருமானம் வருது. இப்ப 5000 ரூபாய் நீங்க ஒரு 10 நாள் நடுவில் ஒரு லீவ் போட்டீங்கன்னா கூட நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா 30,000 ரூபாய் கமிட்மெண்ட் வச்சுட்டீங்கன்னா நீங்க ஒரு நாள் லீவ் போட கூட பயப்படணும். அது அடிமைத்தனமா ஒரு வாழ்க்கைக்குள்ள ஓடுறக்க ஆரம்பிச்சிடும். வேற வழி இல்லை. 30,000 ரூபாய் சம்பளம் விட்டு வேற ஏதாவது பக்கம் வேலை மாத்தி போகணும், அந்த கம்பெனி ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அல்லது வேலை ஏதாவது மாற்றம் பண்ணணும்னா பயப்படுவீங்க. அங்க போனா 30,000 கிடைக்குமா? கிடைக்கலன்னா என்ன பண்றது? இதுதான் சூழ்நிலை கைதி ஆகுது. அப்போ இந்த வீடு கட்டணும்னு தாட் வர்றப்பவே இது ஏன் வருது கண்டுபிடிக்கணும். சூழ்நிலையால வந்தது. அப்ப இது எனக்கு தேவையா?
நான் வீடு கட்டலான்னு இறங்கினேன்னா எனக்கு விளைவு என்ன வரும், என்கிட்ட என்ன இருப்பு இருக்குது, என்ன தேவை இருக்குது. இருப்பு ஒண்ணுமே இல்லை, அல்லது 1 லட்ச ரூபா இருக்குது. தேவை எவ்வளவு? 20 லட்சம். 19 லட்ச ரூபா அவங்க லோன் போட்டு கொடுக்குறாங்க. 19 லட்சத்துக்கு லோன் போட்டீங்கன்னா 2 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. 2 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இல்லை, 1 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. 1 லட்சத்துக்கு 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். 19 லட்சம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? 20,000, 19,000 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். முடியுமா உங்களுக்கு? அப்ப அவன் போட்டுருவான், 20,000 ரூபாய் நீங்க மாசம் கட்டணும் சார் அப்படின்னு. இந்த 20,000 ஃபர்ஸ்ட் மாசம் எடுக்கிறான்ல, 19,000 வட்டிக்கு போயிடும். 1000 ரூபாய் உங்களோட அசல்ல குறையும். அதுக்கு அடுத்த மாசம் 18,900 ரூபாய் வட்டிக்கு போயிடும். அதுக்கப்புறம் 1,100 ரூபாய் குறையும். இப்படியே குறையும். நீங்க 19 லட்சத்தை 38 லட்சமா 50 லட்சமா கட்டணும். பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும், ஈஸியா நம்ம வீடு கட்டிட்டோங்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? அப்ப இதெல்லாமே யோசிக்கணும்னு சொல்றேன். வீடு கட்ட வேண்டாம்னு சொல்றேன், இதெல்லாம் யோசிக்கணும். ஒரு எண்ணம் வர்றப்பவே அதனோட காரணம் என்ன, விளைவு என்ன வரும், அவ்வளவுதான். இப்படி யோசிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்படி கொஞ்ச நாள் நீங்க யோசிச்சு பழக பழக எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணமா மாறக்க ஆரம்பிச்சு. ஆமா. ஏன்னா நம்ம சிந்திச்சு பழகிட்டோம். அப்போ ஒரு தாட் வர்றப்பவே இது நல்லதா கெட்டதா, தேவையா இல்லையா, விளைவு என்ன வரும், ஓகே இது வேண்டாம், ஓகே விட்டுருங்க, இது வேணும், இது செய்யுங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணும்? எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்யும். அப்ப எண்ணத்தை ஆய்வு செய்யணும். ஒரு எண்ணங்கள் வரும்போது அதுதான் மகிழ்ச்சி அவங்க உட்கார்ந்து என்ன பண்ணான்னு சொல்றாங்க. நம்ம எண்ணத்தை ஆய்வு செய்யணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. நீங்க ஓய்வா இருக்கிறப்ப ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் துரியத்துல தவம் பண்ணணும். துரியம் பண்ணணும், இல்லாட்டி அநாகதம். துரியம் தான் பெஸ்ட். இந்த மாதிரியான தற்சோதனை ரிசர்ச்சுக்கெல்லாம் துரியம் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சென்டர். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல நல்ல ஒரு 10 நிமிஷம் தவம் பண்ணி மனதை அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை எடுத்து ஆராய்ச்சி. இதுல ரெகுலரா வரக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு சிலது இருக்கும். சில எண்ணங்கள் அப்பாவிக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? கண்ண மூடி உட்கார்ந்தாலே உங்களுக்கு எண்ணங்கள் எழுச்சி பெறுவதற்கு ஆரம்பிச்சு இயற்கையாவே. எப்படி ஒரு ஹார்ட்ல இருந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் இயற்கையாவே வெளியே தள்ளப்படுது. சரி, ஹார்ட்டுக்குள்ள ஒரு பிளட் சர்க்குலேஷன் நேச்சராகவே போகுது. இது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்ம பார்க்கறது, கேட்கறது, நினைக்கிறது, சொல்றது, செய்யறது, இது எல்லாமே நம்ம கருமையத்துல போய் என்ன ஆகிட்டே இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகிற அந்த ரெக்கார்டு என்ன ஆகும், உங்க கருமையத்திலிருந்து வெளியே வந்துட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நேச்சர்னு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இது ஒரு இடத்துல நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எனக்கு நிறைய என்ன வர்றது நேச்சர், எனக்கு நிறைய பிளட் ஓடுது அப்படின்னு யாராவது கவலைப்படுவீங்களா? எனக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துட்டே இருக்குன்னு யாராவது கவலைப்படுவீங்களா? ஆக்சிஜன் உள்ள போனா சரிதானா, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரதான் செய்யும். இது நேச்சர், இது சிஸ்டம். இப்படி இருந்தா தான் பாடி நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப எண்ணங்கள் வெளியே வரலைன்னா உள்ள டம்ப் ஆயிடுச்சுன்னா வெடிச்சிரும், மைண்ட் ப்ரெஷர் ஆகி போய் சேர்ந்துருவோம். அப்ப இயற்கை என்ன பண்ணுது, நீங்க பாக்குறது, கேட்கறது, நினைக்கிறது, சொல்றது, செய்யறது எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் என்ன பண்ணி வச்சுக்குது, ஸ்டோர் பண்ணுது. இது ஒரு இன்புட். சரிங்களா? இது இந்த வழியை உள்ள போய் தான் ஆகும். இது நேச்சர். உள்ள போறதை இயற்கை என்ன பண்ணுது, வெளியே எடுத்து தள்ளிட்டே இருக்கு. அப்ப உள்ள போடுறது நல்லதா இருந்துச்சுன்னா வெளியே வர்றது நல்லதா தான் இருக்கும். அப்புறம் நீங்க பயப்பட வேண்டாம். உள்ள போடுறது தப்பா இருந்துச்சுன்னா வெளியே வர்றது தப்பா தான் வரும். அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா இத்தனை வருஷமா உள்ள போட்டது எப்படி இருக்குது தெரியலையே. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, ரெண்டுமே இருக்கு. அப்ப ரெண்டுமே இருக்கிறதால ரெண்டுமே வெளியே வரும். அப்ப இதுல நல்லதை நீங்க எடுத்துக்கணும், கெட்டதை நீங்க விட்டுறணும். சரிங்களா? கெட்டதை இக்னோர் பண்ணிடணும். அப்பா ஒரு தோட்டம் வச்சிருந்தாரு, அதுல விவசாயம் பண்ணியிருக்காரு, நிறைய மாமரத்தை விதைச்சிருக்காரு. சரிதானா? கூடவே கொஞ்சம் கொஞ்சம் முழு மரமும் வந்துருச்சு. சரிங்களா? ரெண்டுமே இருக்குது.
அப்ப நீங்க அந்த முள்ளு மரத்தெல்லாம் அழிக்கணும். நல்ல மாமரத்தை பயன்படுத்தணும். சரிங்களா? அப்ப இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க இந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்துட்டே வந்தீங்கன்னா, அந்த முள்ளு மரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டே வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது வெறும் மாந்தோப்பாத முழுக்க முழுக்க நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா மாறி. அப்படி நம்ம மனசு மாறணும். அதுக்குதான் என்ன மாறது பயிற்சி. இப்படி மாறிச்சுன்னா எப்படி இருக்கும் பாரு. அவ்வளவுதான். லைஃபே மாற்றம் தான். எண்ணம் போல் வாழ்க்கை ஆயிடுச்சு. இப்ப எண்ணம் எல்லாம் உயர்ந்தது ஆயிடுச்சு, தூய்மை ஆயிடுச்சு, தெய்வீகம் ஆயிடுச்சு, நல்லதாயிடுச்சு. அப்ப வாழ்க்கை தூய்மையா தெய்வீகமா நல்லதா மாறி. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்டுங்க. இதை நிறைய பேர் ஆனா நம்ம பண்றது இல்லை. அதுதான் இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நாம் அதை ஆழமா யோசிக்கிறது இல்லை. மகரிஷி எண்ணத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மனதை பற்றி மகரிஷி அளவுக்கு யாரு சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயத்திலையும் மனசு, எண்ணம், காந்தம் அதை பற்றி திரும்ப 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 மகரிஷி பேசிட்டே இருக்காங்க. அதுல எண்ணங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா எண்ணம்ங்கிறது என்னன்னு மகரிஷிக்கு நல்லா தெரியும். அது இறைவனுடைய ஆற்றல், நேரடியான ஆற்றல். இறைநிலை இறை துகளா மாறுது. அதைத்தான் காந்த துகள்னு சொல்றோம். அந்த காந்த துகள் தான் எண்ணமாக இருக்குது. ஜீவகாந்தம் தான் எண்ணமா இருக்குது. இப்ப இறைநிலையினுடைய நேரடி சக்தின்னு கேட்டீங்கன்னா எண்ணங்கள். பிரபஞ்சத்துல அதிக சக்தி வாய்ந்த விஷயம் மனிதனுடைய எண்ணம் தான். அதுக்கு மேல சக்தி வாய்ந்த விஷயமே கிடையாது. அது என்ன வேணா பண்ணும். அந்த அளவுக்கு ஆற்றல் அந்த எண்ணத்துக்கு இருக்கு. நம்மை உயர்த்தவும் செய்யும், தாழ்த்தவும் செய்யும், இன்பத்திலையும் மூழ்கடிக்கும், துன்பத்திலையும் மூழ்கடிக்கும், ஏன் இறைவனோட கூட இணைக்கும். அவ்வளவு விஷயம் நம்ம எண்ணத்துக்கு இருக்கு. அதனால நம்ம எண்ணத்தை நம்ம என்ன பண்ணணும், தூய்மையாக வைத்துக் கொள்ளணும். இப்ப எண்ணத்தை நம்மளோட ஆராய்தல் பயிற்சிக்கு உட்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எண்ணம் என்ன ஆகும், தூய்மையாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த கவியை நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். டெய்லியுமே நீ சொல்லணும். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து. ஒரு கான்செப்ட். எண்ணம் எழும்போதே இது ஏன் என்று, எண்ணம் எழும்போதே இது இதுதான் பழக்கப்படுத்தணும். ஒரு நாள் அரை மணி நேரம் உட்காந்து அமைதியை உட்காந்து வர்றது எண்ணங்களை எல்லாம் நீங்க எடுத்து ஒவ்வொரு எண்ணமா இது ஏன் வந்தது, இதுக்கு காரணம் என்ன, விளைவு. எண்ணம் வந்து எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாகும். எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய். லாஸ்ட் தான் நமக்கான பெனிஃபிட்ஸ். அப்ப அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும் ரெகுலரா. அதுதான் தற்சோதனை. இந்த ஒரு தற்சோதனை இருந்தாலே எல்லா தற்சோதனையும் நீங்க விட்டுடலாம். நான் யார் மட்டும் பண்ணா போதும். ஆசை சிரமித்தல் தேவையில்லை, சினம் தவிர்த்தல் தேவையில்லை, கவலை ஒழித்தல் தேவையில்லை. ஏன்னா எல்லாமே எண்ணம் தான். கோபம் வருதுன்னா கோபங்கிறது ஒரு எண்ணம். ஏன் வருதுன்னு பாருங்க, பழக்கத்தால் வருது. விளைவு என்னன்னு பாருங்க, துன்பம். இனிமேல் வராமல் காப்பேன். ஆசை எடுத்துக்கோங்க, ஏன் வருது, பிறர்மன தூண்டுதலால் வந்துச்சு. எண்ணம் தானே. கார் வாங்கலான்னு ஒரு எண்ணம் தான் ஆசையா வருது. கார் வாங்கலான்னு ஒரு எண்ணம் வருது. ஏன் வருது, பிறர்மன தூண்டுதலால். விளைவு என்ன, துன்பம். இங்கேயே முடிச்சிருங்க. கவலை. சரி, எதிர்காலத்துல எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு ஒரு கவலை. சரியா? அப்ப என்ன, ஏன் வருது, சரியா, பழக்கத்தாலேயோ கருவைப்பாலேயோ வரலாம். சரி, வருது. அப்ப விளைவு என்ன, துன்பம். இங்கேயே மாத்திடலாம். வேற ஒண்ணுமே தேவையில்லை. இந்த ஒரு பிராக்டிஸ் பண்ணாவே போதும். அவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்குது. அதுக்கு அடிஷ்னலா தான் மகிழ்ச்சி சப்போர்ட்டிங்கு மற்ற பிராக்டிஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த பாடல் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இதை அடிக்கடி சொல்லி பார்த்து சொல்லி பார்த்து சொல்லி பார்த்து அதன்படி நம்ம எண்ணத்தை டியூன் பண்ணணும். மற்ற பாடல் எல்லாம் கூட ரெண்டாவது வச்சுக்கணும். இதை அடிக்கடி டெய்லியுமே சொல்லணும். டெய்லியும் சொல்லணும்னு முடிவு பண்ணிக்கோங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல. நீங்களே சொல்லி இந்த ஒரு பாடலை நீங்களே பாடி ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ரிங்டோனா கூட வச்சுக்கலாம். ஆமா, இதெல்லாம் செட் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க. அப்ப ரிங் அடிக்கிறப்போல எண்ணத்தை எண்ணத்தால் அப்படின்னு அது பாடுதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருமில்ல. அப்ப நம்ம எண்ணத்துல கவனமா இருக்கணும். நம்ம எண்ணத்தை நம்ம கவனிக்கணும். பிரசன்ட்ல இருக்கணும். எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால்
எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் இருப்பதே யோகம். எண்ணம் பாட்டுக்கு எண்ணம் தானா ஓடிட்டு இருக்கக்கூடாது. அது ஓடுவதுதான் இயல்பு. அந்த நிலையை மாற்றுவதுதான் யோகம். சரிங்களா? சரி, அந்த விதத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதையை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நல்லா சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க, புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த உலக மக்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், மேற்புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வடிவு, துணிவு, பெருமக்கள், அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அம்சமும், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை என்னும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு வாழ்வு. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு சிறந்த ஒரு ஆழமான சிந்தனையை எண்ணத்தை பற்றி நமக்கு இன்று கூறியுள்ளார். இன்று எண்ணத்தின் இன்றியமையாமையை பற்றியும் கூறியுள்ளார். அதன் சிறப்பை பற்றியும் கூறியுள்ளார்.